ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போறோம். வெஜ் குருமா எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் சோம்பு, ஒரு 4 கிராம்பு, ஒரு 2 பட்டை இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வதக்கி விடுங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த டைம்ல ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த டைம்ல ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள், மிளகாத்தூள் நான் ஒன்று அரைச்சி வச்சிருக்கிறேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க தனித்தனியா வச்சிருந்தீங்கன்னா 1.5 ஸ்பூன் மல்லித்தூளும் ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா மசாலா வாடை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் உருளைக்கிழங்கு, பட்டாணி, கேரட் இது 3 தனியா பாயில் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். இதே டைம்ல மிக்ஸி ஜாரில் ஒரு 2 பீஸ் தேங்காய் எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு 2 முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் கசகசா, ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா பேஸ்டா அரைச்சிட்டு வந்துக்கலாம். லைட்டா தண்ணி விட்டு பேஸ்டா அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம குழம்புல ஆட் பண்ணிடலாம். குழம்பு பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைம்ல தான் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் இது கூட ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு நல்லா கலக்கி விடுங்க. இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் கொதிச்ச உடனேயுமே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இந்த டைம்ல அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, நம்மளோட சூப்பரான வெஜ் குருமா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்திக்கு சூப்பரான சைட் டிஷ். இது இட்லிக்கும் தோசைக்கும் கூட வச்சு சாப்பிடலாம், செம்மையா இருக்கும்.
இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.